So hello everyone, welcome to Soldiers Guide channel. Friends, இந்த வீடியோ எதை பார்த்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆர்மி 2024க்கான எக்ஸாம் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. நாளைக்கு எக்ஸாம் எழுதுற எல்லாருக்குமே என்னுடைய விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஸோ எல்லாருமே நல்லா எக்ஸாம் எழுதுங்க. உங்களுக்கு நீங்கள் இதுவரை எதுவுமே படிக்கல அப்படின்னாலையும் நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? அட்டன் பண்ணால் மட்டும் இருக்காதீங்க, எல்லாருமே அட்டன் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கொஸ்டின் எழுதலாம் ப்ரோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, எப்படி என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தெரியாமல் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ இது அட்மிட் கார்டை வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணும் எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ஆர்மி எக்ஸாம் எழுத போகிறாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து ஜிடிக்கு எக்ஸாம் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நாளைக்கு ஒரு 3 ஷிஃப்ட் இருக்கும், டெய்லி ஒரு 3 ஷிஃப்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் எந்த ஷிஃப்டாக இருந்தாலும் அந்த டேட்டுக்கு, அதாவது உங்களுடைய எக்ஸாம் நடக்கிறதுக்கு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே அந்த இடத்துக்கு போயிருங்க. உங்களோட ரிப்போர்ட்டிங் டைம் ½ அன் ஹவருக்கு முன்னாடியே அந்த இடத்துல இருக்கிற மாதிரி போயிருங்க. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்னாடி போகிறதுனால எதுவும் ஆக போகிறதில்ல. ஏன்னா உங்களுடைய டைம் வந்து அந்த இடத்துல போகும்போதே வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு யோசிச்சுட்டு போகும்போது நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சில கொஷின்ஸை மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆல் டிக்கெட் எல்லாருமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னா ஸோ இந்த லிங்க் வந்து நான் நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். லிங்க் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த லிங்கை டச் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட ரோல் நம்பர், யூஎஸ்ஆர் நேம், பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டிருக்கோம். உங்களுக்கு மெயில் வந்திருக்கும். எல்லாருக்குமே எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலில் செக் பண்ணுங்க, உங்களோட ரோல் நம்பர் அதிலே வந்திருக்கும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது உங்களோட ரோல் நம்பர் அதிலே ஜென்ரேட் ஆகி வந்திருக்கும். நான் ஆல்ரெடி வீடியோ கொடுத்துருந்தேன். அந்த ரோல் நம்பர் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டு. ஓகேங்களா? கேப்சா என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இப்போ என்கிட்ட டவுன்லோட் பண்ணி காமிக்க முடியாது, என்கிட்ட எந்த ஒரு ப்ரிவியூம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் டவுன்லோட் பண்ணி காமிக்க முடியல, கொஞ்சம் மன்னிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ இருந்தாலும் இப்போ அட்மிட் கார்டு வந்து உங்களுடைய கலர் ஜெராக்ஸோ இல்லை ஒயிட் அண்ட் பிளாக்கோ நல்ல கலர் அந்த பார்கோட் இருக்கும், அதுதான் ஸ்கேன். அது மஸ்ட் வந்து எல்லாருமே தெரியுற மாதிரி ஸோ தெளிவாக வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அட்மிட் கார்டு வந்து ஃபோல்டு பண்ணாமல் எடுத்துகிட்டு போங்க, அதை மடக்காமல் ஸோ கசக்காமல் எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் ஒரு வேலிட் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க. ஆதார் கார்டு இல்லைனா பேன் கார்டு, இதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி, அதுக்கப்புறம் அப்படி இல்லைனா டிரைவிங் லைசன்ஸ், ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகலாம். உங்களுடைய அட்மிட் கார்டில் இருக்கிற நேம், அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற வந்து அதாவது ஐடி ப்ரூஃபோடைய நேம்ஸ் எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆகணும். அதுக்கப்புறம் ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. கண்டிப்பாக ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. ஃபோட்டோ மட்டும் யாரும் எடுத்துகிட்டு போகாதீங்க. கண்டிப்பாக ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துகிட்டு போங்க. ஓகேங்களா? நான் அதுக்கப்புறம் வேறு எதுவுமே தேவையில்லை, மொபைல் ஃபோன் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? இருந்தாலும் வெளியே உங்களுக்கு வைக்கிறதுக்கு இடம் இருக்கும். உங்களோட பேக் வந்து திங்ஸ் வந்து வச்சுட்டு போயிடலாம் அந்த இடத்துல. ஓகேங்களா? செப்பல்ஸ் இதெல்லாமே வந்து ஒரு இடத்துல விடுவீங்க, அந்த இடத்துல எல்லாமே வச்சுட்டு போயிடலாம். ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ரிங், அதுக்கப்புறம் கோல்டு, அதுக்கப்புறம் செயின், அதுக்கப்புறம் ஸோ வெளியில் ஏதாவது செயின் போட்டிருந்தீங்க அப்படின்னா எல்லாமே கழட்டி வீட்லேயே வச்சுட்டு வந்துருங்க. வாட்ச் எதுவும் டிஜிட்டலாக வாட்ச் எந்த வாட்சுமே கட்டிட்டு வராதிங்க. ஸோ எந்த வாட்சும் உள்ள விட மாட்டாங்க. ஓகேங்களா? எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணி தான் உங்களை உள்ள அமைக்குவாங்க. ஸோ ஆல்ரெடி அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அட்டன் பண்ணல அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அதனால ஸோ தாயத்து யாராவது கட்டியிருந்தீங்க அப்படின்னாலும் அது கட் பண்ணி வீட்லேயே வச்சுட்டு வந்துருங்க. அந்த இடத்துல போய் உங்களை கட் பண்ண சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? இருந்தாலும் அந்த இடத்துல கட் பண்ணி உங்களோட பேக்கில் வச்சுட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? டைம் கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து இந்த ஃபுல் ஹேண்டு ஆஃப் ஹேண்டு ஏதோ ஒன்று போட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் ஷூஸ் அலோடு கிடையாது. உள்ளே வந்து செப்பல்ஸ் போட்டு போனீங்க அப்படின்னா வெளியே விட்டு போக சொல்லிடுவாங்க. ஸோ உங்களோட திங்ஸ் எல்லாமே நீங்கள் தான் பத்திரமா வச்சுக்கணும். ஓகேங்களா? வெளியே ரேக் கொடுப்பாங்க, அதில் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இதில் இருக்கக்கூடிய டவுட், வேறு எதுவுமே டவுட் கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து சிபிடியில் தான் எக்ஸாம் இருக்கும், இந்த மாதிரி கம்ப்யூட்டரில் தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 50 கொஷின்ஸ் இருக்கும். உங்களால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் மட்டும் எழுதுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன கொஷின்ஸ் தெரியுதோ அந்த கொஷின்ஸ் மட்டும் எழுதுங்க. சாலிடாக ஒரு 35 கொஷின்ஸ்க்கு மேலே எல்லாமே அட்டன் பண்ண பாருங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு எல்லா கொஷின் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அட்டன் பண்ணுங்க. இல்லை எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா ஒரு 35 கொஷின் எழுதுற அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களோட ரோல் நம்பர் கரெக்டாக அடிக்க முடியும். அதே மாதிரி தெரிஞ்ச கொஷினும் மஸ்ட் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் அடிக்க பாருங்க. மேக்ஸுக்கு அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ ஜிகேக்கில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 நிமிஷத்துலேயே படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாமுக்கு நாளைக்கு போகிறீங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், 1000+ கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப். இது வந்து நீங்கள் புதுசாக படிக்கிறது இல்லை, ஆல்ரெடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த படித்ததுல இருந்தே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பேஸ் பண்ணது எல்லாமே வந்து ரிப்பீட்டட் கொஷினாக தான் இருக்கும். இதை வந்து ஒரு போகிறதுக்கு முன்னாடி வாசிச்சுட்டு போங்க. இது ஃப்ரீயாக தான் நான் நம்மளோட டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். மஸ்ட் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி ஜெராக்ஸ் போட்டோ இல்லை வந்து மொபைல்லேயே படிச்சுட்டு போங்க. அண்ட் போகிறதுக்கு முன்னாடி மஸ்ட் வந்து கரண்ட் அஃபைர்ஸ் வாசிச்சுட்டு போங்க. கரண்ட் அஃபைர்ஸ் வந்து 7 பேஜஸ் கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனலில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பிடிஎஃப் தான் டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லே கொடுத்துருக்கேன். ஸோ நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க.
ஸோ மஸ்ட் அதுல இருந்து எப்படியாவது ஒரு 2 கொஸ்டினாவது 3 கொஸ்டினாவது வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து எப்படியாவது கேட்பாங்க. கண்டிப்பா போறதுக்குள்ள அது கொஞ்சம் வாசிச்சுட்டு போங்க. அண்ட் வேற ஏதாவது டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோல எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிருக்கும். அதை மீறி ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்றேன். ஆல்ரெடி நான் வந்து ஸோ இந்த 1000+ கொஸ்டினுக்கான PDF கொடுத்துருந்தேன். ஸோ இதுல இருந்து ஒரு 150 கொஸ்டின்ஸ்க்கான ஒரு வீடியோ வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ எப்படி அதாவது இந்த எல்லாமே படிச்சு நான் காமிச்சிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம நீங்க போய் பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது இந்தியன் ஆர்மி எக்ஸாம் எழுத போறாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அந்த தொடர்ந்து டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ்.